Hi friends, welcome back to our channel Buddy and Foodie video. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா சேலம் தட்டுவடை. இது எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 15 மினிட்ஸில் இந்த சேலம் தட்டுவடை செஞ்சிடலாம். இது மெயினாக கிட்ஸுக்கோ ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸாக இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, மிளகாத்தூள், உப்பு, பீட்ரூட், கேரட், ஆனியன் அண்ட் தட்டுவடை. ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் கூட நீங்கள் சாப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தின் ஸ்லைசஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஏன்னா நம்ம உள்ளே அந்த ஃபில்லிங் வைக்கும் போது கீழே சிந்தாமல் இருக்கும். அதனால தான் நல்லா எக்குக்கெலாம் நம்ம பொடி மாஸ் செய்யும் போது கட் பண்ணுற மாதிரி ரொம்ப பொடிசாக குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெஸ்ட்டு உங்கள்கிட்ட சாப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிடுங்க. அதையுமே நம்ம நல்லா துருவிட போகிறோம். ஏதாச்சும் ஒரு துருவி மிஷின் இருந்தால் அதை வச்சு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பொருளுக்கு தேவையானது கேரட்டையும் நல்லா தோல் சீவிட்டு அதே மாதிரி நம்ம துருவிக்க போகிறோம். இந்த 2 ஐட்டம் மட்டும்னா நம்ம துருவோம். அடுத்தது இதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஒரு சட்னி ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு கை புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது 3 போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த க்ரீன் சட்னி தான் அந்த தட்டு வடையிலே டேஸ்ட் கொடுக்க போகுது. பிளெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே வைக்கிற ஒரு சாஸ் மாதிரி இது. கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், உப்பு, ஒரு குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த க்ரீன் சட்னிக்கு பிஃபோர் வைக்கணும். இந்த சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ செட் பண்ணலாம். ஒரு தட்டு வடை எடுத்துக்கோங்க. அந்த சில்லி பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு பீட்ரூட் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆனியன் எடுத்து வச்சுக்கோங்க. துருவின கேரட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் இந்த ரெசிபிக்கு ஹீரோவே என்ட்ரு ஆகுறாங்க. க்ரீன் சட்னி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி வச்சுருங்க. அப்ளை பண்ணி வச்சோன்னோ எடுத்து கடிச்சு பாருங்கள், வேற மாதிரி இருக்கும். எல்லோரும் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இந்த மாதிரி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் நிறைய ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.